அப்போ அந்த அத்தாஸ் சொன்னாரு, நீங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நான் ஒரு நபியா வந்திருக்கேன். யூனுஸ் நபி என்னுடைய சகோதரர், அவர் ஒரு நபி மாதிரி நான் ஒரு நபி தான். அப்போ அவரு ரொம்ப மனசு சந்தோஷமாயி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் முத்தமிட்டார். பாக்கியம் தாங்க, அது கிடைக்கும். ரசூல்லா தடுக்கல. திருப்பி அவ்வளவு பெரிய குர்ஆன் இறங்கி அந்த மாபெரும் அந்த சிரசு இருக்கு, அது எல்லாத்துக்கும் தலை. ஆத நபிக்கு முன்னாலே நான் பிறந்துட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அல்லாஹ் படைச்சிட்டான் அப்படின்னு அது ஹதீஸ் இருக்கு. ஏன்னா என்ன ஆதம் மண்ணுக்கும் தண்ணிக்கு இடையில இருக்கும்போதே அல்லாஹ் என்ன நபி ஆகியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பெரிய ஒரு மாபெரும் நியமத்துடைய தலைவருடைய தலையில முத்தம்ன்றது சாதாரண விஷயமா? பாக்கியவான் அத்தாஸ். ஏன்னா அடுத்து இந்த கரங்கள், ரசூலுல்லாஹ் கரங்கள் எந்த தீமையும் செய்யாத புனித கரங்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், அந்த கையில முத்தமிட்டான். அத்தாஸ் முத்தமிட்டார். ரசூலுல்லாஹ் தடுக்கலை. அப்புறம் 23 ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டிய கால்கள் அது. தீனை பரிபூர்ணப்படுத்துறதுக்கு எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு துயரங்கள், சகிக்க முடியாத கொடுமைகள், ஊரை விட்டு ஊருக்கு மாறி போனது, போர்களை சந்தித்தது, இப்படி பல சோதனைகளை கடந்து இஸ்லாத்தை பூர்ணமாக்க வேண்டிய அந்த கால்கள், கடந்து செல்ல வேண்டிய கால்களில் முத்தமிட்டார். அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை. இதுங்க இஸ்லாம். பரிபூர்ணமான ஒருவர் அன்பு செலுத்தும் போது அன்பை தடுக்கப்படாது. ஏன்னா அப்புறம் ரசூலுல்லாஹ்வை முத்தமிட்டது என்னங்க? இஸ்கினுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. பெருமானார் அதனால தடுக்கல. அவர் ரொம்ப இஸ்கா இருக்காரு அப்படின்னு. அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்த உத்துபாவும் ஷைபாவும் சொல்றாங்க, எப்ப அத்தாசு மாறிட்டான், அவன் வேதக்காரன், வேதக்காரரே மாறிட்டாரு. ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே, முகமதை பார்த்த உடனே மாறிட்டாங்கன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி இவரு அத்தாஸ் வந்து அந்த ரசூலுல்லாஹ் முத்தமிட்டு அவங்கள்ட்ட போய் திருப்பி போறாரு. அப்ப அவங்க கேட்கறாங்க, என்னப்பா உனக்கு நடந்துச்சு? நல்லா தானே போனா, உனக்கு வேதம் இருக்க, நீ அங்க போயிட்டு இதுமா இது போன்ற ஒரு மனிதரை நீங்க பூமியில பார்க்க முடியாது. எப்படி சொல்றாரு? இது போன்ற ஒரு சிறந்த மனிதரை நீங்க பூமியில பார்க்கவே முடியாது. ஒரு நபியே சொல்லக்கூடிய, ஒரு தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய சொல்ல என்னிடம் அவர் உரையாடினார். எவ்வளவு பெரிய விஷயங்க. அத்தாசு கொடுத்து வச்ச பாக்கியவான். என்ன அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் அவருக்கு அந்த நசீபாக்கி வச்சிருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் ரொம்ப பின்னி பிணைஞ்சு வர்றாங்கங்க. இவர் கிறிஸ்தவர் இப்படி பண்ணாரா அத்தாசு? அதே மாதிரி வராகான்னு ஒரு கிறிஸ்தவர் இருந்தாரு, கதீஜா நாச்சியாருக்கு ஒன்று விட்ட சகோதரர். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாங்கிறது சொன்னாங்க வஹீல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம பஹீரான்னு ஒரு ரசூலுல்லாஹ் 12 வயசு இருக்கும்போது அபுத்தாலிபோட அவங்க சிரியாவுக்கு பயணம் போகும்போது அந்த பஹீராவை சந்திக்கிறாங்க. புஸ்ராங்கிற இடத்துல சந்திக்கிறாங்க. அவர் மடத்தினுடைய அதிபதி. ஏன்னா அவரு பார்த்தாரு, அவர் வெளியே வர்றதில்ல, மேடில இருந்து பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் வரும்போது அந்த கணவாயில் உள்ள மரங்களும் கல்லுகளும் சஜ்தா பண்ணுது. அப்போ புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த வர்றது நம்ம எதிர்பார்த்த தீர்க்கதரிசி அல்லவா வருகிறார் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு மரத்தின் நாள்ல போய் ரசூலுல்லாஹ் தங்கி அந்த கூட்டம் தங்கிச்சு. அப்போ அந்த கூட்டத்துக்கு விருந்து அழைப்பு விட்டாங்க, விருந்துக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு. அப்போ அந்த அபுத்தாலிபு அந்த குழுவுல என்ன பண்ணாங்க, ஒட்டகத்தெல்லாம் அங்கங்க படுக்க வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு வச்சுட்டாங்க. நீங்க பாத்துக்கிட்டுங்க, நாங்க சாப்பிட்டு வர்றோம், அதுக்கப்புறம் நீங்க போலாம் அப்படி. அப்போ வந்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அந்த மரத்துக்கு மேல மேகம் நிழல் கொடை மாதிரி நிழலிட்டு இருக்கு. அப்ப அவர் கேட்டாரு, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களான்னாரு. யாரு? பஹீரா. எல்லாரும் வந்துட்டோம். இல்லையே, வேற யாரும் வரலையே அப்படின்னு. ஆமா, என் மகன் மட்டும் வரலன்னு அபுத்தாலிப் சொன்னாங்க. அப்படியா? அவருக்காண்டி தானே இந்த விருந்தே நான் ஏற்பாடு பண்ணேன், அவளை கூட்டிட்டு வாங்க. என்னோட வேற ஒரு ஆள் அனுப்பி ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வந்தாச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த அவர் முகத்தை பார்த்து அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த ஆள் வந்தாச்சு. ஏன்னா அப்போ அபுத்தாலிப் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இந்த இந்த சிறுவனுக்கு நீங்க யாரு? நான் தான் அப்பாண்டார். அப்போ அபு, நான் தான் அவங்களோட தந்தையா இருக்க முடியாதுன்ட்டு. இவரு வயிற்றுல இருக்கும்போது, இவரு குழந்தையா வயிற்றுல இருக்கும்போது தந்தை போயிருக்கணுமான்றாரு. இவ்வளவு ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க, இவ்வளவு ஸ்டடி பண்ணி அந்த கிறிஸ்தவர்கள் வச்சிருக்காங்க. பெருமானாரை அடையாளம் கண்டு கொண்டார் அவர். புறாமட்ட அந்த வடிவத்துல பின்பக்கம் இருந்த அந்த மச்சத்தை பார்த்தார். அவர் விசாரிக்கிறார், இந்த குழந்தை எப்படி பேசும், எப்படி படுக்கும், எந்த திசையில் எப்படி தலை வச்சு படுக்கும், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பத்தி விசாரிச்ச உடனே சொன்னாங்க, நாங்க எதிர்பார்த்திருந்த உலகத்தின் பெரிய தீர்க்கதரிசி தான். ஏன்னா இவர் இறைவனுடைய அருட்கொடையா இருப்பார். அதனால நீங்க மீண்டும் சிரியாவுக்கு கூட்டு போனீங்கன்னா யூதர்களாலும் ஏன்னா ரோமர்களாலும் இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால ஒண்ணு செய்யுங்க அபூதாலிப், உடனே இவரை நீங்க மக்காவுக்கு கூட்டு போயிடுங்க. இது அல்லாஹ் தந்த பெரு உதவி இல்லைங்க ரசூலுல்லாஹ்க்கு. அல்லாஹ் செய்த கிறிஸ்தவர்களை கொண்டு அல்லாஹ் பண்ண பெரு உதவி தானே அது. ஏன்னா உடனே அவங்க என்ன பண்ணாங்க,
ஆளை உடனே 2வது மக்காவை கூட்டு போயிட்டாங்க. அந்த அல்லாவோட உதவி வந்து கூட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் 23, 24 வயசுல கதிஜா நாச்சியாருக்கு அந்த வணிக கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்த போகும்போது மைசராங்கிற ஒரு ஒரு உதவியாளரையும் சேர்த்து அனுப்புறாங்க. எதுக்குன்னா சுல்லாவை கண்காணிச்சு அவங்களோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வரதுக்கு கதிஜா நாச்சியார் அனுப்புனாங்க. அப்போ மைசரா சொன்னார், இந்த மாதிரி மனுஷன் நான் பார்க்கல, வியாபாரத்துல நேர்மை, எல்லாத்துலயும் நேர்மை, பேச்சுல சுத்தம், எல்லாத்துலயும் சுத்தம். ஆனா அங்க அதே இடத்துல போய் உட்காரும் போது அப்ப வந்து வேற ஒரு அவர் இல்ல, பஹீரா இல்ல, நெஸ்டோர்ங்கிற ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் இந்த மரத்தின் கீழே இருக்கிற அவர் பார்த்து மைசராவை கூப்பிட்டு விசாரிச்சார், யாரு இவங்க, இவங்க என்ன அப்படின்னாரு. இவங்க தான் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் தான் மக்கா மதீனாவெல்லாம் நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, இவர் தாங்க தூதர், இறுதி தூதரா வந்திருக்காரு. இவர் ஒரு தீர்க்கதரிசியை தவிர வேற ஒருவரும் அந்த மரத்துல போய் இடர்ல உட்கார மாட்டாங்க. ஏன்னா அது அவருடைய அடையாளங்களை பார்க்கும்போது இவர் மிகச்சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக இந்நாட்களில் வருவார் என்று அவர் ஒரு சோபன செய்தி சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, மைசரா இதை அப்படி கேட்டு வச்சுட்டு பின்னாளுக்கு ரசூல்லா திரும்பி போனதுக்கு அப்புறம் அலிஜா நாச்சியார்ட்ட இதை பத்தி சொல்றாங்க. அவங்களோட நடவடிக்கைகள் போனது வந்தது, இந்த நெஸ்ட்ரோங்கிற அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னதெல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் ஹஜ்ஜா நாச்சியார் வரகாட்ட போறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது இவங்க தான் இறுதி தூதரு, வந்தாச்சு, மக்களை பிறந்தாச்சு, இவங்க தான் அப்படின்னோடனே அதன் பின்புதான் ஹஜ்ஜா நாச்சியாருக்கு ஒரு உள்ளத்தில் கட்டுகிறது, இவரை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கிறது. அல்லாஹ் அவங்களை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்தினான். அது பின்னால் உள்ள செய்தி விரிஞ்சு கொண்டே போகும். இப்போ இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிட்டாங்க. ஆறுதல் அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் மெதுவா நடந்து போறாங்க. கர்னுல் மனாஜிஸ் என்கிற இடம் வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பி, யா ரசூலுல்லாஹ் நடந்த எல்லாம் ரப்பு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ப என்ன சொன்னான்னா, நீங்க விரும்பினால் மலக்குல் ஜிபாலும் கூட இருக்காரு, அவரும் கேட்காரு, ரசூலுல்லாஹ் நீங்க உத்தரவு போடுங்க, நாங்க இந்த ஊரு தாய்ப 2 மலையை கொண்டு அடிச்சு சின்ன பண்ண படுத்திடுறோம், இந்த ரசூல்ல ரத்தம் சிந்த வச்சுட்டாங்க நபிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார், உத்தரவு கேட்கிறாரு. இப்போ ரசூலுல்லா கிட்ட பால் வந்துருச்சு. ரசூல்லா நினைச்சா அந்த ஊரை காப்பாற்றவும் செய்யலாம், அந்த ஊரை அழிக்கவும் செய்யலாம். அல்லாஹ் வந்து அந்த பால் கோட்டை ரசூல்லா கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாங்க சொல்றாங்க, பீரப்பா நினைப்போரை மேவி நினையாரை நீங்கி நிரம்பி நின்றாய், உன்னை போல் ஒருவன் உண்டோ என் இறைவா என குற்றவனே. அல்லாஹ் ரபிய மேவுறான், என்ன செய்யலாம், நபியை அடிச்சிடலாமா வேண்டாமான்னு. அப்ப ரசூல்லா நினைச்சிரு, அப்போ சொல்றான், ரசூல்லா சொல்றாங்க, நினைச்சு பார்த்தேன், அந்த ஊர்ல நம்மளை அடிக்காத எத்தனை பேர் இருக்கான், ஏழைகள் இருக்காங்க, வயதியர்கள் இருக்காங்க, இதுல கலந்து கொள்ளாத மக்கள் இருக்காங்க. இந்த ஒரு கொஞ்சம் பேர் செஞ்ச விஷயத்துக்காக வேண்டி எல்லா ஊரும் அழியணுமா? நான் அழிக்க வந்தவன் இல்லையா, ஆக்க வந்தவன், மக்களை வந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வந்தவன் தானே. அதனால வேண்டாம் வேண்டான்ட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, அது அழிக்கவே வேண்டாம், அது நான் வந்து அழிக்க வந்தவன் அல்ல, இன்று இல்லாவிட்டாலும் நாளை நாளை மறுநாள் இந்த மக்கள் அல்லாஹ்வையும் என்னையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு சொன்னாங்க. இன்றைக்கு தாயிப் நகரம் முழுக்க இஸ்லாமிய. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் வந்து எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. அப்ப நம்மகிட்ட பொறுமை வரணும்ல, அதான ரசூல் வழி, அதான ஒரு சுன்னத்து, பெரிய சுன்னத்து அதானங்க. எவ்வளவு பெரிய சிரமமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையா சகிச்சுக்கிட்டு அல்லாஹ் புறத்துல விட்டுறணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். சரியா? அந்த ஊர்ல ஒரு ரிசல்ட் கூட கிடைக்கலங்க, ஒருத்தர் கூட இஸ்லாத்தை நாங்க கேட்கிறேன்னு கூட சொல்லல. ஏன்னா அவ்வளவு சகிச்சுக்கிட்டாங்கல்ல. யாருக்காக வேண்டி? இந்த இஸ்லாத்தை பூர்ணப்படுத்துறதுங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? அவ்வளவு ஈஸியா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபவுண்டேஷன் போட்டு தந்த இஸ்லாத்தை இன்னைக்கு நம்ம எப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கோம். என்ன சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருகிட்டு 1400 வருஷம் கழிஞ்சாச்சு. ஏன்னா இப்பவும் நம்ம அது இதான்னு சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லைங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கையில ரசூலுல்லாஹ் தந்திருக்காங்க. அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு சகாபாக்களும் நல்லோர்களும் நம்ம கை வரைக்கும் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம நன்றியுடையவரா இருக்க வேண்டாமா? நன்றியுடையவரா இருக்கணும்னா நம்ம அந்த செஞ்ச சச்சரவுல போகக்கூடாது. சரியா? அப்படி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதுல வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் அழிக்க பிறந்தவன் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் அந்த துவால இல்லைங்க. எதை பார்த்து இருந்தது? இல்ல, இறைவா உன்னுடைய பொறுத்த இருக்கணும், உன்னுடைய பொறுத்த இருந்தா நான் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன்ட்டாங்க. இதுதாங்க இலக்கு. இதுதான் அல்லாஹ் 5 கடமையும் அல்லாஹ் நோக்கிய இலக்கு. ரசூலுல்லாஹ்வோட இலக்கும் அல்லாஹ் நோக்கி தான் இருக்கு. மூமின்களோட இலக்கும் அல்லாஹ் நோக்கி தான் இருக்கு. ஏன்னா அப்ப அல்லாஹ் நோக்கி இருக்கிற இலக்கு. இப்போ இங்க இன்னைக்கு ஓதுனாங்க ஒரு விஷயம், அழகா ஓதுனாங்க. என்ன சொன்னாங்க? மகரிப்காக சொல்லி நம்ம
ஜலாலுத்தீன் காக்கா ஓதுனாங்க. என்ன சொல்றான் அல்லாஹ், இந்த உலகத்துல நான் வந்து அலங்காரமா காட்டியிருக்கேன்னு தான் சொல்றான், அழகுன்னு சொல்லல. காட்டியிருக்கேன். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி காட்ட பத்தில அந்த மாதிரி காட்டியிருக்கேன்னு தான் சொல்றான். அப்ப உண்மையில அழகு எங்க இருக்குன்னா மறுமையில தான் இருக்கு. சரியா? அப்ப இங்க மனிதனுக்கு எதிர் மீது இச்சை அதிகம்ங்கிறது அல்லாஹ் பட்டியலிடுறான். பெண்கள், ஆண் மக்கள், வெள்ளி புண்களான குவியல்கள், என்ன அடையாளமிடப்பட்ட குதிரைகள், அது என்ன உயர்தரமான வாகனங்கள்னு அர்த்தம். இப்ப மனுஷன் இருக்கையில பெரிய வாகனத்துல போக செய்யப்படுவான். ஏன்னா கால்நடைகள், விவசாயத்து கால்நடைகள், அப்புறம் விவசாய வேளாண்மை பொருட்கள், அது மீதும் ஆதல், இச்சை, இவை போன்ற இச்சையை தூண்டும் பொருட்கள், இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறான். இது மாதிரி நிறைய இருக்கு. அது இதை போன்ற இச்சையை தூண்டும் பொருட்களை நேசிப்பது, அதை பிரியம் கொள்றது இருக்க, அது வந்து என்னன்னா மனிதர்களுக்கு அலங்காரமாக காட்டத்தான் பட்டிருக்கு. அலங்காரமா இருக்குன்னு சொல்லல, அலங்காரமா காட்டப்பட்டிருக்கு. அப்ப காட்டப்பட்டதுல நம்ம மயங்கிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் அதுக்கப்புறம், இது அற்பமான சுக பொருள்பா, ஆனா மறுமையில் இருக்க சுகம் இருக்க எண்ணி முடியாது. அப்பா சொல்றல எண்ணி முடியாது இருக்கு அப்படின்னு. அது மாதிரி எண்ணிக்கையில் அடங்காத சுகம் மறுமையில் இருக்கு. அப்புறம் சொல்றான் ரப்பு, இறைவன் அவனிடத்தில் தான் அழகிய தங்குமிடம் இருக்கிறது. இது வந்து 3வது அத்தியாயம் 14வது வசனங்க. ரப்ப பிடிச்சிட்டீங்கன்னா அங்கதான் தங்குமிடம். தாருஸ்ஸலாம், அமைதி தரக்கூடிய இடம். அந்த தாருஸ்ஸலாம் அடையிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த இச்சை தரும் பொருள்கள் நம்ம நேர்மையா நம்ம மார்க்க என்ன சட்டம் சொல்லி இருக்கோ அதுபடி அனுபவிக்கிறது தப்பே இல்லை. சரியா? ஆனா இது அந்நியமா தான் இருக்கணும். நம்ம இங்க நிரந்தரமா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் அங்க முக்கியம். அதனாலதான் அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி, உனக்கு தங்குமிடம் என்கிட்ட இருக்குப்பா, நீ அங்க வந்துரு, நீ அந்த அந்த இதுக்காண்டி இந்த உலகத்துல பாடுபடு. சரியா? சம்பாதிக்கிறியா, அல்லாஹ்வுக்காண்டி பாடுபடு. அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காண்டி அதை பாடுபடு. குடும்பத்துக்கு ஒரு பகுதியை ஒதுக்கு, தீனுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கு, உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பகுதியை ஒதுக்கு. இப்படி எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி செஞ்சாதான் உன்னால நீ வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நிலையை அடையிறா இருந்தா என்ன செய்யணும்? அப்ப சொல்றான் நபியை பார்த்து, நபியே, இரவில் உமக்கு உபரியாக என்னுடைய திக்கரை கொண்டு தகஜத் தொழுவீராக. குர்ஆனுடைய ஆயத்துங்க 17:79 தகஜத் தொழுவீராக. உம்முடைய ரப்பு உம்மை புகழக்கூடிய இடத்தில் நிலைப்படுத்திட போதுமானவனாக இருக்கிறான். இதெல்லாம் அப்ப இங்க ஒரு ரகசியம் சொல்லித்தரப்படுது குர்ஆன் மூலமாக. தகஜத்துடைய நேரம் அற்புதமான நேரம். அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்வை தியானம் பண்றது, தொழுவுறது மிக முக்கியமான நேரம். அது என்ன செய்யுது? ஒரு இடத்துல சொன்னா மனசை ஓர்மப்படுத்துங்கிறான். மனசை ஓர்மப்படுத்துங்க. இங்க என்ன சொல்றான்னு சொன்னா, தகஜு தொழிலாக மக்காமன் மஹமூதாங்கிற இடத்துல ரசூல்லா அந்த இடத்துல நின்னா நம்ம தொழுது அவங்களுக்கு நம்மளும் போய் நிப்போம்ல. மஹமூதாங்கிற இடத்துல ரசூல்லா கொடி பிடிச்சு நிப்பாங்க, நம்ம அவங்களுக்கு அணிவகுக்கணும், நம்மளும் தொழணும்ல. ரசூல்லா ஃபர்லா செஞ்சாங்க, நமக்கு கட்டாயமாக்கல. இது பிரியப்பட்டா செய்யுங்கன்ட்டாங்க. எவ்வளவு பெரிய இலகுவான மனசுங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அந்த இடத்துல என்னங்க 3 to 3:30 என்னங்க அப்படி 3:30 to 5 அந்த 4:30 2:30 4:30 வரைக்கும் இதை அனுபவிக்கலாம்னு சொல்றாங்க பெரியவங்க. ஆனா 3:30 சரியான டைம். சரியா? அந்த 3:30 இந்த பூமி வந்து சுத்திக்கிட்டே இருக்குல்லங்க, அது பிரபஞ்ச வழியில அப்படியே சுத்துது. சுத்தி வரும்போது இந்த 3:30 மணி நேரம் இருக்கும்போது அந்த விண்வெளி இடம் வந்து வெட்ட வழி வந்து சூப்பரான பவர் உள்ள இடம் பார்த்துடுங்க. அது வந்து மனிதனுக்கு தேவையான, அறிவுக்கு தேவையானது, உடம்புக்கு தேவையானது, ஆத்மாவுக்கு தேவையானது, மனதுக்கு தேவையான எல்லா எனர்ஜி இருக்கிற இடம். அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருந்தா நம்ம சுவாசத்துக்குள்ள அதை எடுக்க முடியாது. முடிச்சிருந்தோம்னா சுவாசம் பண்ணுவோம், நமக்குள்ள அது ஐக்கியம் ஆயிடும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அப்படியே நீங்க எஞ்சி வணங்குங்க. அப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யணும்தாங்க. அப்பதானே நம்ம நபியை பத்தியும் உணர முடியும். சரியா? அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறியாதவராக இருந்தால் நீங்கள் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய விஷயங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் வச்சுட்டா அந்த வார்த்தையை. ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் விளங்க முடியாது. அப்போ விளங்காதவன் விளங்கியவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்ங்கிறான் ரப்பு. ஏன்னா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், எல்லா இடத்துல நல்லா கேள்விப்பட்டதுதான் நம்ம, இன்னா அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவுலியா அல்லாஹ்களுக்கு கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. இது என்னங்க இது செய்தி? நீ நம்ம உண்மையிலே அவுலியா அல்லாஹ்வா இருந்தா இந்த இன்ப துன்ப சக்கரத்துல இருந்து வெளியே வரணும். ஏன்னா அப்ப இன்ப துன்பம்லாம் வரும். ஹைரிஹி சர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து வருது. சரியா?
நம்ம ஒருத்தர் அல்லாஹ் பிரியப்பட்டுட்டா அல்லாஹ் இருந்து வர்றது எல்லாத்தையும் பிரியப்படுங்க. அதுதான் ஷார்ட், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னும் அவங்களே அல்லாஹ் அவங்க அவங்க எந்த கவலையும் பட மாட்டாங்க. அவங்க இந்த இந்த இன்ப துன்ப சக்கரத்துல இருந்து விடுபட்டுருவாங்க. வரும் இன்பத்தை இன்பமாகவும் கருத மாட்டாங்க, துன்பத்தை துன்பமாகவும் கருத மாட்டாங்க. அவங்கள நீங்க இழிச்சு பேசினாலும் அந்த இழிச்சையும் ஏத்துக்கிட மாட்டாங்க. நீங்க பழிச்சு பேசினாலும் அவங்க சகிச்சுக்கிடுவாங்க. அதாங்க அதாங்க இன்னும் அவளியா அவளியா இந்த இந்த டெபினிஷன் யாருக்கு இருக்கோ அவங்க அல்லாஹோட நெருங்கிடுவாங்க. சரியா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த இன்ப துன்ப லயத்துல இருந்து இன்ப துன்ப சக்கரத்திலிருந்து ஒருவர் விலகிட்டார்னா என்னுடைய நினைவிலேயே லயித்திருப்பார். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த மாதிரி நம்ம ஆன்மாவுடைய தொடர்பு யாரோட இருக்குன்னா ரப்போட இருக்கு. எல்லையிட்டு இருக்கிற ரப்பு தான் நமக்கு ஆன்மாவை தான் தருகிறான். ஆன்மாவை ஊதினேங்கிறான் ரப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப நமக்கு அவன் தானே ஊதுனா. ஏன்னா அப்ப இன்னொரு இடத்துல சொல்றான், யா நப்சு முத்மஇன்னா இர்ஜிஇ ராலியத்துல் மர்லியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. திருப்திப்பட்ட ஆத்மாவே, இந்த மாதிரி நம்ம இன்ப துன்பத்துல விலகி இருந்தவங்க நமக்கு திருப்தி வந்திருக்கலங்க. அல்லாஹ் எது இருந்தாலும் திருப்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஊரை விட்டு விலைக்கு வச்சிருந்தாங்க. சரியா? ஹதிஜா நாச்சியார் அதுல தாங்க பெரிய சீமாட்டி. பள்ளதாக்குல ஒரு இருந்தா எவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. சரியா? இருக்கட்டும். அப்ப சகாபாக்களுக்கு உணவு கிடைக்காது, எல்லாமே தடை. யாருக்காக வேண்டிங்க? யாருக்காக வேண்டி? இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தீனை பரிபூர்ணப்படுத்தி தந்திருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? அத எல்லாம் யோசனை பண்ணுங்க, நெஞ்சில கை வச்சு யோசனை பண்ணுங்க. அந்த அவ்வளவு பெரிய அழகான தீனை பரிபூர்ணப்படுத்தி எவ்வளவு கஷ்டத்தை ஏத்திருக்காங்க. அப்போ ஒரு சகாபிக்கு வயிற்றுக்கு ஒண்ணுமே இல்லை, ராத்திரி தூக்கம் வரல. அவர் என்ன பண்றாரு, அப்படியே நடந்து போகும்போது ஏதாச்சும் கிடைக்காத போது காலில் ஒண்ணு தட்டுப்படுது. எடுத்து பாக்குறாரு, ஒட்டகத்தினுடைய பழைய தோல், காஞ்சி போன தோல் கிடக்கும்ல ஊர்ல, கிடக்கு. அவர் நினைக்காரு நமக்கு வயிற்றுக்கு ஒண்ணும் இல்லை, சரி இதை என்ன செய்வோம்னு சொன்னா இதுல நெருப்பு வச்சு அதை எரிச்சு கரிச்சு கரியானதுக்கு அப்புறம் அதை தண்ணியில கலக்கி என்ன பண்றாரு, குடிச்சிடாரு. அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு அருமையான ரிஸ்க தந்தேன்னு சொல்லி பட்டார். பெரியவர்கள் சொல்றார்கள், அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இதை பார்த்து சொன்னான், அவர்களும் பொருந்தி கொண்டார்கள், நானும் பொருந்திக்கிட்டேன். ஒட்டக சின்ன சின்ன துட்ட துணிட்டு என்ன பொருத்திக்கிட்டார. இதுதானங்க நமக்கு பாடம். ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த இறுதியர் ஆலயத்தில் மரலியா, நீ இந்த உலகத்திலேயே என்ன பொருந்திக்கிட்ட, அப்பவுமே சுருக்கம் போ உள்ள நூல அப்படின்ட்டாராம். இறுதியர் ஆலயத்தில் மரலியா பதுக்குலி இபாதி, நீங்க செய்த அந்த இபாதத்து உன்னதமான இபாதத், அந்த இபாதத் சொர்க்கத்தை கொண்டு அடைய வைக்கும், அதன் உச்சமாக என்னையும் சந்திக்க வைக்கும். சரியா? இதை விட வேற என்னங்க வேணும் மனுஷனுக்கு? அதனால எல்லாமே இறைவனை நோக்கித்தான் இஸ்லாம். அடுத்து பாருங்க, மகரூப்புக்காக போன தடவை ஒரு பாட்டு பிடிச்சாங்க. அது என்னன்னா, நம்முடைய அப்பாவுடைய அந்த குரத்தி குறவஞ்சியுடைய பாடல் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி, அது அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலேயே சிங்கா அப்படின்னு பாட்டை சொன்னாங்க. சரியா? இதுல அப்பா என்ன அழகா அந்த காதல் ரசத்தை எவ்வளவு அழகா சொல்றாங்க. கணவன் மனைவி கூடுவதை எந்த விதமான உச்சம் இல்லாமல் அருவருப்பும் இல்லாமல் மிக அழகாக அந்த சொல்ற பாணி இருக்கு பார்த்தீங்களா, அது இறைவன் நெருங்கினாட்டாங்க வரும், இல்லைன்னா வராது. அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலே, அம்மாவா அப்பா ஒப்பலன்னா நம்ம எங்க இருந்து வருவோம்? அப்பா அம்மாவை சம்மதிக்க போய் தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா? அவ்வளவு அழகா சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க 23வது பாடல்ல, தன்னை அறியும் தலம் ஏது சொல்லடி சிங்கி, அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா. இதுதாங்க ஆன்மீக ரகசியம். இதுதான் இருக்கு, கண்ணுக்குள்ள இருக்கு. சரியா? கண்ணை பாத்தீங்கன்னா, கண்ணுடைய மணி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். உலகத்துல இருக்க எல்லாருக்கும் மணி ஐபால்னு சொல்லுவாங்க. கண்ணு வித்தியாசம் இருக்கும், கண்ணு சைஸ் வித்தியாசம் இருக்கு, கண் விழித்திரை வித்தியாசம் இருக்கு, கண் ஐபால் இருக்கு பார்த்தீங்களா, அது வித்தியாசப்படாது. அப்பா ஒருவனுங்கிறது சாட்சி சொல்லுங்க. எல்லா கருப்பன் வெளுப்பன் இங்கிலீஷ்காரன் எல்லாருக்கும் அந்த மணி ஒன்னாதான் இருக்கும். அதனாலதான் ஒரு கண்ணை எடுத்து ஒருவருக்கு அந்த மணியை மாற்ற முடியும். சரியா? அப்போ நம்ம டிஃபரெண்டா காட்டுறது நம்ம ஐடென்டிஃபை தம் இம்ப்ரெஷன். சரியா? அது மாதிரி கண்ணுலயே அந்த விழித்திரை வந்து வித்தியாசப்படும். மனிதனுக்கு மனிதன் யாருங்க செய்ய முடியாது? அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு இதை விட என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? நமக்கு என்ன சாட்சி வேணுங்கிறேன்? அப்ப அப்படிப்பட்ட அந்த கண்ணு இருக்க, அந்த ஒரு கண்ணுல ஒரு சின்ன டாட் இருக்கு. ஒரு சின்ன ஊசியை கொண்டு வச்சா எப்படி இருக்கும், ஒரு தாள்ல வச்சா அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்கு. அந்த டாட்டை கொண்டுதான் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை அல்லாஹ் நம்மளை பார்க்க வச்சிருக்கான்.
சுப்ஹானல்லாஹ். எப்பமாவது நம்ம செஞ்சிருக்கோமா? அல்லாஹ் சொல்றான், அந்த ஒளியை நான் தூக்கிட்டா நீ உலகத்துல உள்ள ஒளியை பார்க்க முடியாது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அவர்கள் கண் ஒளி போயிட்டுனா வெளி ஒளி கிடையாது. கண்ணுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்ன? நடுநிலை அல்லவோ, கண்ணிடையான நடுநிலை அல்லவோங்கிறாங்க தீரப்பா. அப்ப நடுநிலை என்ன? சிலவங்க புருவ மத்தின்னு நினைக்கிறாங்க. சரியா? புருவ மத்திங்கிறது எண்ணங்கள் ஒன்று கூடுற இடம். சரியா? இங்க கண்ணிடையானங்கிறது கண்ணுக்கு மத்தியிலன்னு அர்த்தம். புருவத்துக்கு மத்தியில இல்ல, கண்ணுக்கு மத்தியில ஒரு விஷயம் இருக்குன்னு அப்பா சொல்றாங்க. அத கண்ணின் நடுநிலை அல்லவோ, அந்த இடத்துல நீ தரிப்படும் போதுதான் உனக்கு ஞானம் தரிப்படுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது பெரிய விஷயம். இதை கேட்கிறவங்க மனசுல வச்சுக்கிடுங்க. இது அப்பா சொல்லி தரக்கூடிய பெரிய ரகசியம். சரியா? அப்ப கண்ணினுடைய அந்த புள்ளி இருக்கு பாத்தீங்களா, இந்த புள்ளிதான் அல்லாஹ் தரக்கூடிய பெரிய நிஅமத். இப்ப நான் நினைச்சேன், அப்பா சொன்னாங்க எல்லா அறிவும் ஞானமும் குர்ஆனுக்குள்ள இருக்கு, எல்லா வேதத்தினுடைய எல்லா வேதத்தையும் ஒடுக்கிதான் அதுல வச்சிருக்குன்னு ஒரு இடத்துல சொன்னாத நான் படிச்சேன். சரி, அப்ப நான் நினைச்சேன், கண்ணை பத்தி ஏன் அல்லாஹ் ஒண்ணுமே பேசலையா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 2-3 நாள் அதுக்கு நான் விளக்க உரை எழுதல. எல்லாம் அந்த புத்தகம் இருக்கு பாருங்க, ஆழிய ஞானம் 63. இதுல நிறைய விஷயங்கள், ஆன்மீக கருத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, இதை போன்ற விஷயங்கள். சரியா? அப்போ அதுல நான் ரொம்ப யோசனையில இருக்கேன். அப்பா குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை எனக்கு வேணுமே, அல்லாஹ் நீ எனக்கு தான் ரப்புட்டையும் கேட்டேன். அது எழுதுனவர்கிட்டையும் முறையிடணும்ல. முறையிடும் போது ஒரு 4-5 நாள் கழிச்சு எனக்கு திடீர்னு சூரத்துல் நூர்னு எனக்கு ஒரு ஒளி உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. சூரத்து நூரை பார்க்க சொல்லி ஒரு தூண்டுதல் ஏற்படுது. இப்ப சூரத்துல் நூரை எடுத்து பிறட்டுற அந்த கண்ணை பத்தி ஒரு அடைமொழியில பேசப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். நான் அப்ப ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா இது மக்களுக்கு போய் சேரணும். சரியா? அப்ப அந்த ஆயத்து என்னங்க, சூரத்துல் நூர்ல 24வது அத்தியாயம் நினைக்கிறேன். சூரத்துல் நூர் அதுல 35வது வசனம் பேசுது. வானத்திலும் பூமியும் இறைவன் ஒளியாக இருக்கிறான். அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். சரியா? அப்போ அதை சொல்லிட்டு அடுத்தால சொல்றான், அது ஒரு மாடத்தில் உள்ள விளக்கு போன்றது. மாடம்னா மாடாக்குழிங்க நம்ம சைட்ல. திருநெல்வேலியில மாடம்னா மாடாக்குழி, விளக்கு வைக்கக்கூடிய அந்த மாடாக்குழி. நம்முடைய கண்ணுடைய அந்த எலும்பு பாருங்க, மாடாக்குழி மாதிரி. சரியா? அப்ப அந்த மாடாக்குழி போன்றது அந்த விளக்கு பளிங்கு கோலத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வெள்ள வெண்பிறை இருக்கு பத்தியா, கோலம். நம்ம கண் உடம்புலயே கோல் வடியில இருக்கக்கூடிய ஒரே உறுப்பு கண்ணு தாங்க. ஒரு கோல் வடியில உருண்டையா இருக்கும், மற்ற இடத்துல எங்கேயும் இல்லை. அப்ப அது பளிங்கு மாதிரி இருக்கு பாருங்க கண்ணு. பளிங்கு கோலத்தில் இருக்கிறது. அப்பளிங்கு கோலம் இலங்கும் நட்சத்திரத்தை போன்றது. அந்த கோலத்துக்குள்ள ஒரு நட்சத்திரம் சொன்னோம்ல, ஒரு சின்ன டாட். அந்த சின்ன டாட்டை தான் மௌத்தா போனாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு கண்ணில் வெளியே லைட் அடிச்சு பார்ப்பாங்க. அந்த வெளிச்சம் இருந்தா அவர் ஹயாத்தோட இருக்காரு, வெளிச்சம் இல்லைன்னா மௌத்தா போயிட்டாரு. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, இலங்கும் நட்சத்திரத்தை போன்றது. அது பெருசு பிடிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய நட்சத்திரம் மாதிரி அது இலங்கும். சரியா? அவ்விளக்கு வாக்கியம் நிறைந்த செய்தூன் மரத்தின் எண்ணெயை கொண்டு எரிக்கப்படுகிறது. அம்மரமானது கிழக்கையோ மேற்கே சென்றது. இதுலதான் ரகசியம் இருக்கு. என்ன சொல்ல வர்றான், செய்தூன் எண்ணங்கிறது நமக்கு புரியுறதுக்கான சொன்ன எரிபொருள் அப்படின்னு சொல்ல வர்றான். ஆனா அந்த எரிபொருள் உலகத்தை சேர்ந்தது அல்ல, கிழக்கையே மேற்கே சேர்ந்தது அல்ல. அது வானத்திலிருந்து தலை வழியாக உச்சி வழியாக ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி நம்ம கூட வந்துகிட்டே இருக்கு. இது சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தராங்க. ஏன்னா உச்சந்தலை வழியில துடிக்குது பத்தியெல்லாம், அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லிங்க் ஒண்ணு இருக்கு. இங்க இருந்து மேல போவோம், மேல இருந்து கீழே வரும். அதான் உங்க ரப்பு கீழிருந்து மேல் ஏறுவதையும் மேலிருந்து கீழ் இறங்குவதையும் உங்க ரப்பு நன்கு அறிவான் குர்ஆன்ல ஒரு வார்த்தை வரும். அப்ப அந்த அந்த எரிபொருள் உலகத்தை சேர்ந்து, அது நெருப்பும் இல்ல, அது ஒளி பிரகாசம். சரி, அல்லாஹ் சொல்றான் அது நெருப்பு தீண்டாதுங்கிறான். அது நெருப்பு தீண்டாது, அதனுடைய எண்ணெய் பிரகாசித்து கொண்டே இருக்குது. நான் கொடுக்குற அந்த எனர்ஜி இருக்க, இந்த கண்ணு பிரகாசிக்கிட்டே இருக்குது. அது ஒளியின் மீது இருக்கிறது. பிரபஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இறைவனுடைய ஒளியினுடைய தொடர்புல இந்த ஒளி இருக்கு. சரியா? இந்த ஒளி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தான் நாடுவோரை, இந்த ஒளியை பத்தி அறியணுமா, தான் நாடுவோரை இந்த ஒளியின் பக்கம் அல்லாஹ் செலுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இதாங்க ஞானம். குர்ஆன் அழகா கண்ணை பத்தி அழகா உருண்ட வடிவத்துல இருக்கு, மாடாக்குழிக்குள்ள இருக்கு, நட்சத்திரம் மாதிரி இழங்குது, அதுக்கு எரிபொருள் வருது, இன்னுலகத்துல இருந்து வருது. அது உலகத்தை சேர்ந்தது அல்ல. ஏன்னா அது யாரு அதை புடிச்சுக்கிட்டாங்களோ, ஒளியின் மீது இருக்கு. நூறுன் அலா நூர் அப்படின்னு அல்லாங்க அழகா சொல்லிட்டான். ஏன்னா இது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம
சிந்திக்கின்ற மக்களுக்கு என்னுடைய அத்தாட்சிகள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில சிந்திக்கணும், மாற்றமா சிந்திக்க கூடாது. சிந்திக்க சிந்திக்க சிந்தனை தானங்க இந்த உலகத்துல பாருங்க. விஞ்ஞானமா இருந்தாலும் விஞ்ஞானமா இருந்தாலும் சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டது ரப்பு வெளிப்படுத்தினான். இப்ப சிந்திக்கின்ற மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றதுங்கிறான் ரப்பு. அப்ப சிந்தனை நம்ம செய்யணும். ஒரு குரான் ஆயத்து நம்ம விளங்கலையா, விளங்கணும்கிட்ட போய் கேட்கணும். அப்படி இல்லையா நம்மளே சிந்திக்கணும். ரப்பே எனக்கு இது விளக்கி கொடு, இந்த ஹக்கை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு நாமே கேட்கணும். ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் நமக்கு என்ன செய்யும், திடீர்னு யாராவது அதை பத்தி பேசிக்கிடுவாங்க. இல்லைன்னா நமக்கே அதை பத்தி ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இல்லைன்னா ஏதாவது புக் படிக்கும்போது நமக்கு அதுக்கு விளக்கம் கிடைக்கும். அப்ப எப்படியாவது உங்களுக்கு அதை காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அப்போ சிந்திக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது, இப்படி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அதே குரத்தி குறவன் இதுல சொல்றாங்க, எட்டெழுத்தாக எழுந்த எழுத்து என்ன சிங்கி, அது மட்டில் அடங்காத வடிவெட்ட கோணமே சிங்கா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இப்ப எட்டு எழுத்து என்னன்னு முதல்ல தெரியணும். தமிழ்ல எட்டு எழுத்துன்னா ஆ. ஆ போட்டீங்கன்னா 8, மேல ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு இருக்குல்ல, ஆனால அது 8. தமிழ்ல வந்து ஒவ்வொரு எழுத்து கானா 1, ஊனா 2, ஊ பாருங்க 2 மாதிரியே இருக்கும். கால 1ல தான் ஆரம்பிக்கணும். கா இப்படி ஆரம்பிக்கணும், 1 போட்டுதான் கா ஆரம்பிக்கணும். சானானா 4, நானானா 3, நானாவை கொஞ்சம் திருப்பி விடுங்க ஒரு 3 வந்துடும். சரியா? அது மாதிரி ரூனா போடுங்க, ரூனா. ரூக்குள்ள ஒரு 5 இருக்கா பாருங்க. ரூ போட்டா 5ல தான் முடியும். சரியா? இப்படி எண்ணையும் எழுத்தையும் தமிழர்கள் வந்து அந்த காலத்துல தமிழ் நம்ம இப்ப சொல்ற 5 10 சொல்ற மாதிரி, எப்பா இவனுக்கு சானா ஊனா கூட காணா ஊனா கூட அவங்களுக்கு தான் விளங்க. காணானா என்ன, சானானா என்ன, மீனா ஆனானா என்னன்னு. அப்ப இந்த 8ங்கிறது அப்பா சொல்ற 8க்குள்ள எல்லா எல்லாமே இருக்குங்காங்க. 8க்குள்ள என்ன இருக்குன்னா, 8ங்கிறது தமிழர்கள் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. நம்ம தமிழை சேர்ந்தவர்கள் ஆத நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த லெமூரியா கண்டத்தில் இலங்கையும் இந்தியாவும் தென்பகுதியும் சேர்ந்திருந்த பகுதி இறங்கினதா இருக்கு. நம்ம அப்துல் ரஹீம், நம்முடைய எழுத்தாளர் அப்துல் ரஹீம் வந்து நம்முடைய இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்துல சொல்றாங்க, ஆதா அலைஹிஸ்ஸலாம் பேசினது தமிழ். ஏன்னா அதுல பாருங்க, ஒரு பூஜ்ஜியத்துல ஆரம்பிக்கும். ஆனா எதுல ஆரம்பிக்கு, ஒரு பூஜ்ஜியத்துல ஆரம்பிக்கு. பூஜ்ஜியத்துல நீங்க ஏதாவது ஆரம்பம் முடியும் கண்டுபிடிக்க முடியுமா? தொடக்கமும் முடிவு இல்லாததுதான் பூஜ்ஜியம். எங்க வந்து தொடங்குச்சு அங்க வந்து நின்றோம். அதுக்கப்புறம் எங்க தொடங்குச்சு எங்க முடிஞ்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். சரியா? அப்ப அந்த பூஜ்யம், அந்த ஏகம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி அப்படியே ஒரு அலிப்புல வந்து முடியும். அந்த ஒன்றுதான் இருப்பதெல்லாம் ஒன்றுதான். அலிப்பு ஏகனை நினைவுபடுத்துது. ஆனாவும் கடைசியில அலிப்புல தான் முடியும். சரியா? அப்ப அந்த ஆனாவுடைய இலக்கம் 8. ஆனாக்குள்ள 8 வகையான ஸ்ட்ரோக் இருக்கு. இன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாரு, இந்த ஸ்ட்ரோக்ல இருந்தா மத்த மொழிகள் எல்லாம் பிறந்திருக்கதா சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த அலிப்புங்கிறது அல்லாஹ் ஒருவன்ங்கிறத பறைசாற்றக்கூடியது அது. சரியா? அப்போ பாத்தீங்கன்னா அந்த வட்ட வடி கோலமேங்கிறாங்க பாத்தீங்களா, வடிவட்ட கோலமே சிங்கா. இந்த உலகம் எல்லாம் வடிவட்ட கோலத்துலதான் இயங்கிட்டு இருக்குன்னு அப்ப சொல்றாங்க. எப்படி அது? இப்ப பாருங்க, அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சது, ஏன்னா ஆதா அலைஹிஸ்ஸலாம் நம்ம இடத்துல பிறந்தாங்க, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் மக்கால பிறந்தாங்க. அங்க 0வை கண்டுபிடிச்சாங்க, நம்மளும் 0வை கண்டுபிடிச்சு ஆனாவை போட்டிருக்கோம். சரியா? அப்ப அல்ஜிப்ராக்கும் அங்க அரபுகள் கண்டுபிடிச்சது, இப்ப இங்க ஆனா நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சது. சரியா? அப்போ இந்த இயந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட்ல தான் சுத்தும். கோள்கள் வடிவத்துல இருந்தாதான் இன்ஜின் இயங்கும். சதுரமாவோ முக்கோணமாவோ இருந்தா எதுவும் இயங்காது, கார் ஓடாது, எதுவும் ஓடாது. அப்ப வடிவட்ட கோணம் இருந்தா இயக்கம் இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, அப்போ அந்த கோள்கள் வந்து நம்ம இது வடிவட்ட கோலத்துல தான் நம்ம கண்ணு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்ல தூக்கி ஒரு தண்ணியில போட்டீங்கன்னு வைங்க, டொப்புன்னு போட்டா ரவுண்டா தான் விரிஞ்சு போகும். ஏங்க சதுரமா போக கூடாது, ஏன் முக்கோணமா போக கூடாது, ஏன் வட்டமா போகுது? அதான் ரகசியம். எல்லாமே வடிவட்ட கோலத்துலதான் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, கூழாங்கற்கெல்லாம் உலகம் சுத்தும் போது அது ஒரு மாதிரி முட்டை ஷேப்ல இருக்கும், எல்லாம் உருண்டை ஷேப்ல இருக்கும் பாத்தீங்களா? சரி. அதுக்கப்புறம் இந்த ஞானிகள் தேர்ந்தெடுக்க இடம் பாருங்க, அறவட்டத்துல போய் இருப்பாங்க. குகையில ரசூலுல்லாஹ் குகையில இருந்தாங்கல்ல, இப்படி அது ஒரு கூம்பு மாதிரி இருக்கணும், இல்ல அறவட்டமா இருக்கணும். பெரும்பாலும் ஞானிகள் அறவட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க. நம்ம பள்ளியாசல்ல ரூம பாருங்க, அறவட்டமா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு நான் பின்னால சொல்றேன். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் தன்னை சுத்தி வச்சிருந்த சகாபாக்களை ரெட்டமா தான் வச்சிருந்தாங்க, அறவட்டத்துல நெருக்கமா வச்சிருந்தாங்க. சரியா? நம்ம திக்ரு மஜ்லிஸ் நடக்கும் பாருங்க, அது வந்து சூஃபியாக்களோட திக்ரு மஜ்லிஸ் பார்க்கணும். சுத்தி வட்டமா தான் இருப்பாங்க, நெருக்கமா அழகா வட்டமா இருப்பாங்க. பாத்துக்கிட்டேன். மக்கால இருக்கக்கூடிய ஒரு அறவட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக முக்கியமான ஒரு சிம்பிள். ஏன்னா வடிவட்ட கோலத்துலதான் அந்த உலகமே பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குங்கிறதுக்கு
ஒரு அடையாளம் தாங்க அந்த அறவட்டம். அது கௌபாவோட எக்ஸ்டென்ஷன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் அதை அறவட்டமாவே பாதுகாக்கணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ வந்து வானம் வந்து எந்த விதமான இடைவெளி இன்றி நான் படைச்சேங்கிறான். இதுதான் பெரிய சயின்ஸ். குர்ஆன் சொல்ற பெரிய சயின்ஸ். இடைவெளி இருக்குமானா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வராது, நீங்க கேட்கறது எனக்கு வராது. இப்போ இது அறவட்டமா அந்த அலவரிசை இப்படி போதுங்க. எந்த எதையும் செய்ய முடியாது. அதுல கேப் இல்ல. ஒளி அமைப்பு இன்னைக்கு நடக்குதுன்னா ரப்பு ஏற்படுத்தின அந்த ஏற்பாடு தான். சரியா? அல்லாஹ் சொல்றான், நான் வானத்தை இடைவெளி இன்றி படைத்தேன். எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்ப அறவட்ட குகை, அறவட்ட டூமு. நீங்க காயல் பட்டத்துக்கு போயிருந்தா முட்டை வடிவத்துல ஒரு டூம் பள்ளியாசல் கட்டிருப்பாங்க, மகளரா இல்லையா? அங்கெல்லாம் போய் தியானம் பண்ணா பெரிய பவர் கிடைக்குங்க. ஏன்னா அதுக்குதான் அந்த மாதிரி அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ இது ஏன் இந்த வட்ட வடிவம் தான்? வட்ட வடிவத்துக்குள்ள பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒன்று குவிக்கப்படுகிறது. இப்போ மனிதனுக்கு தேவையான எனர்ஜி அங்க கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சாந்தம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா இதுக்காண்டிதான் இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்.